Dear 10th standard students, in exercise number 3.3, sum number 1, second subdivision, find LCM and GCD and verify f of x into g of x is equal to LCM into GCD. First I will start with my first function f of x. F of x is equal to x cube minus 1 into x plus 1. இதுக்கு மேல ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஏன்னா பவர் 1 இருக்குது. திஸ் இஸ் லீனியர். ஆனா இத ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் ஏன்னா x cube this can be written as 1 cube. அவன் 1ல கியூப் தரல. ஆனா நானே என்ன செய்யறேன்னா 1 cube அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கறேன். ஏன்னா 1 cube 1 தான் வரும். இப்போ x cube minus 1 can be written as x cube minus 1 cube. The famous formula is a cube minus b cube formula. இந்த இடத்துல நீங்க ரீகால் பண்ணி ஆகணும். What is a cube minus b cube formula? a minus b. Minus வந்தா minus தான் வரும். a square plus ab plus b square. This is your a cube minus b cube formula. இப்போ நம்ம சம பொறுத்தவரைக்கும் இதான் a. x தான் a. 1 தான் b. அப்போ ab எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நம்மளோட f of x 3p எப்படி மாற போகுதுன்னா a minus b x minus 1 a என்றால் x b என்றால் 1 a square x square plus a into b na x into 1 ஏன்னா a வந்து x b வந்து 1 plus b square 1 square மைனஸ் எல்லாம் ஃபார்முலா பார்த்துக்கும் ஏன்னா ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது. நீங்க மைனஸ்லாம் எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார்முலால இருக்கிற மைனஸ் மட்டும் போட்டா போதும். நடுவுல எங்கேயுமே நீங்க மைனஸ்லாம் எதுவுமே போட வேண்டாம். x இருக்கிற இடத்துல a இருக்கிற இடத்துல எல்லாம் x சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். b எங்கெல்லாம் ஃபார்முலால வருதோ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். -1 சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். If you simplify this, x minus 1 x square plus x 1 square பண்ணீங்கன்னா 1 வரும். இது இல்லாம நம்ம சம்ல வேற எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் இருந்தான். யார் அவன்? x plus 1. அவன் அப்படியே தான் இருப்பான். அவனை நான் சிம்பிளிஃபையும் பண்ணல, எதுவும் பண்ணல. இந்த x plus 1 எக்ஸ்ட்ரா இருந்தது, அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மட்டும்தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேக்டரைஸுக்கு a cube minus b cube ஃபார்முலா நீங்க ரஃப்ல போட்டாலும் போடலாம், அல்லது பாக்ஸ் போட்டுட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க எழுதணும் எழுதலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனா you have to recall this formula a cube minus b cube. இந்த ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சா கூட a cube minus b cube டைரக்டா யூஸ் பண்ணலாம். No problem. After finishing this, I am entering into g of x. My g of x is x cube plus 1. நானே என்ன செஞ்சிருவேன்னா 1 தான் இருக்கும், ஆனா 1 cube போட்டுப்பேன். அப்ப இது என்ன ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகும்? a cube plus b cube. What is a cube plus b cube? a plus b into a square minus ab plus b square. plus வந்தா plus தான் வரும். சென்டர்ல மைனஸ் வந்துடும். இதுதான் இதோடைய ஃபார்முலா. அப்போ a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 1 போட்டா போதும். அப்போ ஃபைனல் ஆன்சர் will be the formula இது. a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 1. அப்போ x plus 1 into a square x square minus a into b. a வந்து x, b வந்து 1. x into 1 plus b square னா 1 square. ஃபார்முலால வர மைனஸ் மட்டும் பார்த்துக்கோ. நீங்க a க்கு பதில் x போட்டா போதும், b க்கு பதில் 1 போட்டா போதும். Therefore my final answer will be x plus 1 into x square minus x plus 1. I have finished f of x as well as g of x. ரெண்டுத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கையில f of x இருக்குது, g of x இருக்குது. Finally, we have to find LCM and GCD. Before entering into LCM, how to find LCM? LCM எப்படி எடுக்கிறது? LCM எடுக்கும்போது காமன் இருந்தா எடுக்கலாம். காமன் இருந்தா அதுல அதிகமான பவர் தான் எடுக்கணும். LCM எடுக்கும்போது காமன் இருந்தா அதிகமான பவர் எடுக்கணும். காமன் இல்லைனாலும் எழுதணும். LCMனா எல்லாமே வந்துடும். யாரையும் மிஸ் பண்ணவே கூடாது. LCMல காமன் இருந்தா அதிகமான பவர் எழுதணும். இதுல ஒரு காமன், அதுல ஒரு காமன் இருந்தா 2 வாட்டி அதை எழுதக்கூடாது. அதுல எவன் அதிகமான பவர் அவனை தான் எழுதணும். காமனே இல்லைனாலும் அவனையும் எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க,
x minus 1 இங்க இருக்குது, இங்க இல்ல, காமன் இல்ல, இல்லனாலும் எழுதணும் x minus 1, காமன் இல்லனாலும் எழுதணும் x square plus x plus 1, இல்ல, இங்க இல்ல, காமன் இல்ல, இருந்தாலும் எழுதணும் x square plus x plus 1. அதுக்கடுத்தது x plus 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பாருங்க ரெண்டு இடத்துல இருக்குது. x plus 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது அதிகமான பவர், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான் இருக்குது பவர், இங்கேயும் 1 தான் இருக்குது. ரெண்டு வாட்டி எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும். x plus 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, x plus 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால அதிகமான பவர் எழுதணும், அதிகமான பவர் 1 தான், அதனால x plus 1 ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கு அடுத்தது இது முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதையும் முடிச்சிட்டோம். இங்க வாங்க, x plus 1 முடிச்சாச்சு, ரவுண்ட் பண்ணிட்டேன். x square minus x plus 1 மேல இருக்குதா? இல்ல. x square minus x plus 1 மேல இல்ல, காமன் இல்லனாலும் எழுதணும், காமன் இல்லனாலும் எழுதணும் x square minus x plus 1. this is my LCM. அப்ப LCMல காமன் இருக்கிறதையும் எழுதணும், காமன் இல்லாததையும் எழுதணும். LCM இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனா இதை தாண்டியும் சிம்பிளிஃபை பண்ணி கூட எழுதலாம், இதை தாண்டி சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். இந்த ஆன்சர் x minus 1 into x square plus x plus 1 எங்கிருந்து வந்தது பாருங்களேன். x minus 1 x square plus x plus 1 இங்க இருந்து வந்தது. இது எங்கிருந்து வந்தது? இங்க இருந்து வந்தது. இதுதான் இது, இதுதான் இது. இந்த ஆன்சர் x minus 1 x square plus x plus 1, இந்த ஆன்சர் இந்த கிரீன்ல இருக்கு பாருங்க, இந்த கிரீன்ல இருந்த ஆன்சர் இவனால தானே வந்தது, x cube minus 1 ஆல தான் வந்தது, x cube minus 1 ஆல தான் வந்தது. அததான் a cube minus b cube ல பிரிச்சு போட்டோம். LCM தான் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டரைஸ் பண்ணிரோம், இப்படியே விட்டுறலாம். ஆன்சர் தான் இது, இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. அப்ப is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x cube minus 1 ன்னு எழுதலாம். x cube minus 1 cube தான், 1 cube தான் 1 ன்னு எழுதிருக்கிறேன். இந்த கிரீன்ல இருந்தா இந்த கிரீன் வந்தது, அப்ப அந்த கிரீனை தான் நம்ம ஷார்டன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க வாங்க, இது பாருங்க, x plus 1 into x square minus x plus 1 எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து தான் வந்தது, x cube plus 1 ல இருந்து வந்தது. g of x simplify, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு வந்தது. அதனால இந்த ஆன்சருக்கு பதில் இதை எழுதலாம். எதை எழுதலாம்னா x cube plus 1 எழுதலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா, ஒருத்தன் பிளஸ்ல இருப்பான், இன்னொருத்தன் மைனஸ்ல இருப்பான், ஒருத்தன் பிளஸ்ல இருப்பான், ஒருத்தன் மைனஸ்ல இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா the formula goes like this: a minus b into a plus b is a square minus b square. a square minus b square ஃபார்முலா போடலாம். அப்ப இதான் என்னோட a மாதிரி, இதான் என்னோட b மாதிரி. அப்ப a square minus b square power 3 க்கு மேல 2, இந்த பவருக்கு மேல பவர் இருந்தா மல்டிப்ளை ஆயிடும், 3 2 6. இப்ப x power 6 minus 1 னும் போடலாம். x power 6 minus 1 is also LCM. மேல எழுதி இருக்கிறது LCM தான், ப்ளூல எழுதிட்டு ரெட்டோட சேர்த்திருக்கேன் பாருங்க, அது ஃபுல்லாவே LCM தான். அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல இருக்குது, அதை கம்ப்ரஸ் பண்ணி ஷார்ட்டாவும் எழுதலாம். x power 6 minus 1. சில சமயத்துல show that the LCM is x power 6 minus 1 யாரா கேட்டாங்கன்னா you can prove that the LCM is also can be written as x power 6 minus 1, can also be written as, okay, x power 6 minus 1. LCM முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் GCD 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 பார்க்கும்போது காமன் இருந்தா தான் எழுதணும். x plus 1 காமன், x plus 1 காமன், இது மட்டும் தான் GCD. வேற எதுவுமே காமன் கிடையாது உங்களுக்கு, வேற எதுவுமே அதுல இருக்குது, இதுல இருக்காது, இதுல இருக்குது, அதுல இருக்காது. இருக்கு இருக்கு, x plus 1 இருக்கு இருக்கு, அதனால GCD வரும் x plus 1. This is my GCD, this is my LCM. Now what is my LHS? f of x into g of x, f of x into g of x. What is my f of x? தோருக்கு பாருங்க, f of x இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சோமே, x minus 1 into x square plus x plus 1 into x plus 1 into x plus 1 into x square minus x plus 1. இப்பதான் சொன்னேன், இந்த x minus 1 into x square plus x plus 1 எப்படி ஷார்ட் பண்ணி எழுதலாம், எப்படி கம்மி பண்ணி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம்.
எப்படி எழுதலாம் x cube minus 1 ன்னு எழுதலாம் x cube minus 1 ன்னு எழுதலாம் அதே மாதிரி இப்பதான் சொன்னேன் x plus 1 into x plus 1 into x square minus x plus 1 எப்படி எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் x cube plus 1 இப்பதான் பார்த்தோம் x cube plus 1 ன்னு எழுதலாம் ஏன்னா இது வந்து ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் இது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் இப்போ எக்ஸ்ட்ரா என்ன மீந்துரும்னா x plus 1 மட்டும் ஒண்ணே எக்ஸ்ட்ரா மீந்துரும் இவங்க ரெண்டு பேரும் பழைய எல்சிஎம்ல கம்பைன் பண்ண பாருங்க அதே மாதிரி கம்பைன் ஆயிடுவாங்க இந்த எல்சிஎம்ல கம்பைன் பண்ண பாருங்க அதே மாதிரி கம்பைன் ஆயிடுவாங்க திருப்பி இவங்க ரெண்டு பேரும் இந்த எல்சிஎம்ல கம்பைன் பண்ணிக்க பாருங்க a minus b into a plus b அப்ப என்ன வந்துரும்னா x power 6 minus 1 into x plus 1 this is my f of x into g of x f of x into g of x let it be result number 1 result number 1 இது முடிச்ச உடனே LCM into GCD LCM into GCD LCM என்ன நமக்கு ஏதோ இருக்கு பாருங்க x power 6 minus 1 what is my GCD x plus 1 வந்துருச்சா அதே ஆன்சர் அப்ப LCM into GCD is also x power 6 minus 1 into x plus 1 from 1 and 2 f of x into g of x is equal to LCM into GCD ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரும் ஏன் சார் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேயே வச்சிருக்கூடாதா தாராளமா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல வச்சிருக்கலாம் தப்பே கிடையாது பட் எல்சிஎம் கம்ப்ரஸும் பண்ணி எழுதலாம் இந்த மாதிரி ஷார்ட்டா கம்ப்ரஸ் பண்ணி எழுதலாம் திருப்பி யூஸ் பண்ண ஃபார்முலா ரிவர்ஸ்லேயே போயிட்டு புது ஃபார்முலா a minus b into a plus b a square minus b square யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி எழுதினாலும் ஆன்சர் ரொம்ப சின்னதா ஷார்ட்டா கிறிஸ்பியா இருக்கும் திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப் ரைட்டிங் LCM and GCD எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல இருந்தா தப்பு கிடையாது அதுவும் வெரிஃபை ஆகும் அதுலயும் f of x into g of x equal to LCM into GCD வரும் ஆனா நம்மளுடைய புக் ஆன்சர்லயோ புக்கு கீழேயோ பாத்தீங்கன்னா x power 6 minus 1 அதோட LCM அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு கன்ஃபியூஸ் எப்போ திடீர்னு x power 6 minus 1 வந்தது மீதி எல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அதை ஒன்றும் கிடையாது எக்ஸ்பேண்டட் ஃபார்மை புக் ஆன்சர்ல கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க சின்னதாக்கி இருப்பாங்க அதனால தான் அதோட ஆன்சர் x power 6 minus 1ன்னு சொல்லிட்டு LCM வருது அதனால எப்போ அது சின்னதாச்சு LCM அவ்வளோ பெருசு வந்தது எப்படி சின்னதாச்சுன்னா இட் கேன் பி ரீகம்ப்ரஸ்ட் எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணமோ அப்படியே ஆப்போசிட் வேல போனீங்கன்னா சின்னதாயிடும் திருப்பி இன்னொரு ஃபார்முலா a minus b into a plus b போட்டிங்கன்னா உங்களுக்கு a square minus b square ஃபார்முலால x power 6 minus 1 வந்துடும் this is the way we are getting the book answer also thank you